ஸ்டூடெண்ட்ஸ், நம்மோட காமர்ஸ் எக்ஸ்ப்ளோரர் மீடியா சேனலில் என்னென்ன சப்ஜெக்ட்ஸுக்கெல்லாம் வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம் அப்படின்ற லிஸ்ட்டு தான் இது. இந்த சப்ஜெக்டுக்குரிய வீடியோஸ்க்கு லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். ஓகே, ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங், கார்ப்பரேட் அக்கௌண்டிங், மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங், காஸ்ட் அக்கௌண்டிங், இந்த எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே பிளேலிஸ்ட்டும் க்ரியேட் பண்ணியிருக்கேன். அந்த பிளேலிஸ்ட்டோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் செக் பண்ணிக்கோங்க. வணக்கம். இன்றைக்கி நம்ம கார்ப்பரேட் அக்கௌண்டிங் சப்ஜெக்டில் ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் ஆஃப் கம்பெனிஸ் சாப்டரில் ஃபார்மேட் ஃபார் பேலன்ஸ் ஷீட்டை டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஏற்கனவே நம்ம ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் ஆஃப் கம்பெனிஸ் சாப்டரில் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டோட ஃபார்மேட்டை டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஒருவேளை நீங்கள் அந்த வீடியோவை மிஸ் பண்ணியிருந்தால் உங்களுக்காக அந்த வீடியோவுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் ஆஃப் கம்பெனிஸ் அப்படின்றது ஒரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன். ஓகே, நிறைய டைப் ஆஃப் பிஸ்னஸ் இருக்குது. சோல் ட்ரேடர் பிஸ்னஸ், பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ், இந்த மாதிரி இல்லையா. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனி எப்படி அவங்களோட ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்றத கம்பெனிஸ் ஆக்டோட ரிவைஸ்டு ஷெட்யூல் 6 வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அவங்களோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் பேலன்ஸ் ஷீட் எப்படி இருக்கணும் அப்படின்றது. ஓகே, அந்த ரிவைஸ்டு ஷெட்யூல் 6 வந்து எப்போ இருந்து கமென்ஸ்மெண்ட்டுக்கு வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 2011 இருந்து நமக்கு அது வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பித்தோம். ஓகே, ஸோ அப்போ நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த பேலன்ஸ் ஷீட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா மற்ற டைப் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷனுக்கு தான் அப்ளிகபிள் ஆகும். ஒரு கம்பெனிக்கு ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணும்போது பேலன்ஸ் ஷீட்டோட ஃபார்மேட் என்ன அப்படின்றத தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். மற்ற பிஸ்னஸ் ஆர்கனைசேஷனில் நம்ம ஒரு பேலன்ஸ் ஷீட் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஹரிசான்டல் ஃபார்மேட்டில் நம்ம ப்ரிப்பேர் பண்ணுவோம். ஓகே, அதில் பார்த்தீங்கன்னா லயபிலிட்டிஸ், அசட்ஸ் அப்படின்னு 2 சைடு நம்ம பிரிச்சிருப்போம். அப்போது ஒரு கம்பெனியோட பேலன்ஸ் ஷீட் எந்த மாதிரி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வெர்டிக்கல் ஃபார்மேட், அதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட் ஃபார்மேட்டில் இருக்கணும். ஓகேவா, இந்த மாதிரி நீங்கள் கண்டினியூஸாக தான் பிரிக்கணும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா இதுலேயுமே 2 ஹெட்டிங் தான் மெயின் ஹெட்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா. ஃபர்ஸ்ட் ஒன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈக்விட்டி அண்ட் லயபிலிட்டிஸ், அண்ட் அடுத்த ஹெட்டிங் பார்த்தீங்க அப்படின்னா அசட்ஸ் அப்படின்னு. ஓகேவா, லயபிலிட்டிஸ் அசட்ஸ் தான், ஆனால் ஒரே ஸ்டேட்மெண்ட்டாக நம்ம இந்த மாதிரி வெர்டிக்கல் ஃபார்மேட்டில் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் ஆஸ் பர் ரிவைஸ்டு ஷெட்யூல் 6 படி. ஓகே, பேலன்ஸ் ஷீட்டு தான் வந்து இந்த ரிவைஸ்டு ஷெட்யூல்டு 6ல் பார்ட் 1, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வந்து பார்ட் 2 தான். ஓகே, அது நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணிட்டோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வெர்டிக்கல் ஃபார்மேட்டில் எந்த மாதிரி இருக்குது அப்படின்னு பாருங்கள். இங்கே வந்து நம்ம இன்ஃபர்மேஷன்ஸ் எழுதுறதுக்கு, ஐட்டம்ஸ் எழுதுறதுக்கு வந்து நம்ம பர்டிகுலர்ஸ் காலம் இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா நமக்கு நோட் நம்பர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த நோட் நம்பர் அப்படின்றது என்ன அப்படின்றத உங்களுக்கு நான் ஃபஸ்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஓகே, இப்போ பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அக்கௌண்ட்ஸ் எல்லாம் ப்ராப்ளம் போடும்போது கீழே ஒர்க்கிங் நோட் ப்ரிப்பேர் பண்ணுவீங்க இல்லையா, அதே மாதிரி இந்த பேலன்ஸ் ஷீட்டுக்கும் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் நோட்ஸ் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். அதாவது இந்த ஒர்க்கிங் நோட்ஸ் எதுக்காக அப்படின்றத நான் சொல்கிறேன். இப்போது ஷேர் கேபிட்டல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஷேர் கேபிட்டலில் ஒரு கம்பெனியோட ஈக்விட்டி ஷேர்ஸோட அமௌண்ட்டு கொடுத்துருப்பாங்க, ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸோட அமௌண்ட்டு கொடுத்துருப்பாங்க, அதே மாதிரி அவங்களோட கால்ஸ் இன் அரியர்ஸ் இருக்கலாம், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஷேர் கேபிட்டல் இருக்கும் இல்லையா. இந்த ஷேர் கேபிட்டலோட டோட்டலை மட்டும்தான் நம்ம இந்த ரிவைஸ்டு ஷெட்யூல் மெயின் ஷெட்யூலில் எடுத்து எழுத போகிறோம் அமௌண்ட்டு. ஓகே, ஸோ இந்த டோட்டல் எப்படி நம்ம கேல்குலேட் பண்ணோம் அப்படின்றத தான் நம்ம ஒர்க்கிங் நோட்டில் காட்ட போகிறோம். ஓகே, ஸோ இந்த ஷெட்யூலில் பார்த்தீங்கன்னா எல்லா இன்ஃபர்மேஷன்ஸுமே, இப்போ கரண்ட் லயபிலிட்டிஸ்னால் கரண்ட் லயபிலிட்டிஸ்லேயே உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும் இல்லையா, அது எல்லாத்தையும் நம்ம ஒர்க்கிங் நோட்டில் டோட்டல் பண்ணிடணும். மொத்த டோட்டல் மட்டும்தான் இங்கே நம்ம மெயின் ஷெட்யூலில் காட்டுவோம். அப்போ அந்த ஒர்க்கிங் நோட் போடுறோம் இல்லையா, அதை நம்ம வந்து நோட் நம்பரில் எழுதணும். இப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் ஷேர் கேபிட்டலுக்கு என்ன டோட்டல் அப்படின்னு ஒர்க்கிங் போட்டு கண்டுபிடிக்கிறீங்க அப்படின்னா அந்த ஷேர் கேபிட்டலுக்கு நோட் நம்பர் 1 அப்படின்னு இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகேவா, ஸோ அந்த ஒர்க்கிங் நோட்டில் ஃபஸ்ட்டு நீங்கள் ஷேர் கேபிட்டலுக்குள்ளே என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கோ அதுக்கெல்லாம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிடணும், மொத்த டோட்டல் எடுத்து எழுதணும். அதே மாதிரி நம்ம ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் இதில் நிறையவே அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இருக்கும், இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும். அதையெல்லாம் வந்து ஒர்க்கிங் நோட் 2 அப்படின்னு போட்டு அந்த நோட் நம்பர் 2ல் ப்ரிப்பேர் பண்ணிடணும். ஃபைனல் டோட்டலில் தான் நீங்கள் இங்கே எடுத்து எழுதணும். ஓகே, இந்த மாதிரி பேலன்ஸ் ஷீட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஹெட்டிங்கும் இருக்குது இல்லையா, அந்த ஹெட்டிங்க்கு நம்ம நோட் நம்பர் கொடுத்துருவோம். அந்த நோட் நம்பரில் தான் ஒர்க்கிங் நோட்ஸ் இருக்கணும்.
டோட்டல் மட்டும்தான் இங்கே இருக்கணும். ஓகேவா? இன்னும் ப்ராப்ளம் போடும்போது உங்களுக்கு தெளிவாக புரியும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போது இது கம்பெனியோட பேலன்ஸ் ஷீட் ஃபார்மேட் இல்லையா? நம்மளோட பேங்கிங் கம்பெனிஸ், இன்சூரன்ஸ் கம்பெனிஸ்க்கெலாம் அவங்களோட ஃபார்மேட் கொடுத்துருப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஷெட்யூல் நம்பர்னு கொடுத்துருப்பாங்க. அந்த ஷெட்யூல் நம்பரை நம்ம மாற்ற மாட்டோம், அதில் தான் கேல்குலேஷன் போடுவோம். ஆனால் கம்பெனிஸை பொறுத்த வரைக்கும் அவங்களோட பேலன்ஸ் ஷீட்டில் இந்த நோட் நம்பர் வந்து நீங்கள் மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது மாற்றிக்கலாம் அப்படின்னா ஷேர் கேபிட்டல் கண்டிப்பாக இருக்கும். ஓகேவா? சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா லாங் டேர்ம் பாரோயிங்ஸே இருக்காது இன்ஃபர்மேஷன். அப்படி லாங் டேர்ம் பாரோயிங்ஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் இங்கே நோட் நம்பர் 3 அப்படின்றதையே எழுத தேவையில்லை. ஓகேவா? எழுதாமல் விட்டுட்டு இந்த ஷார்ட் டேர்ம் பாரோயிங்ஸ் இருந்ததுன்னா அதுக்கு நீங்கள் நோட் நம்பர் 3ன்னு கொடுத்துக்கலாம். அப்போ மற்ற நோட் நம்பர்லாம் மாறும் இல்லையா? நோட் நம்பரை பொறுத்த வரைக்கும் இருக்கிற இன்ஃபர்மேஷன் வரைக்கும் நீங்கள் நோட் நம்பர் கொடுத்தா போதும். எல்லா இன்ஃபர்மேஷனும் ஒரு ப்ராப்ளத்தில் பேலன்ஸ் ஷீட்டில் இருக்கணும்னு அவசியம் இல்லை இல்லையா? ஸோ அது மாதிரி நோட் நம்பரை இந்த ஃபைனல் அக்கௌண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஓகேவா? ஸோ ஆனால் நீங்கள் அப்போ கண்டிப்பாக தெரிஞ்சு வைக்க வேண்டியது என்ன அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய மெயின் ஹெட்டிங்ஸ் என்னென்ன, அந்த மெயின் ஹெட்டிங்ஸ்குள்ளே என்னென்னலாம் இருக்குது, ஹெட்டிங்ஸை மட்டும் நீங்கள் மறந்துடாதீங்க. அந்த ஹெட்டிங்ஸ்குள்ளே என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸை நம்ம ஆட் பண்ணுவோம் அதை தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்லித்தரப்போகிறேன். ஓகே, இப்போது ரொம்ப மெயினாக பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் ஷீட்டை 2ஆக பிரிச்சுடுறோம். ஒன்று ஈக்விட்டி அண்ட் லயபிலிட்டிஸ், அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா அசட்ஸ் அப்படின்னு பிரிக்கிறோம். ஓகேவா? ஸோ இப்போ இந்த ஈக்விட்டி அண்ட் லயபிலிட்டிஸோட மொத்த டோட்டலும் அசட்ஸோட டோட்டலும் என்னவாக இருக்கும்? ஈக்குவலாக இருக்கும். அது உங்களுக்கு பேலன்ஸ் ஷீட்டை பொறுத்த வரைக்கும் மாற்றம் கிடையாது. ஓகேவா? இந்த லயபிலிட்டிஸ்குள்ளே மறுபடி ஒரு 3 மெயின் ஹெட்டிங் கொடுத்துருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன்று ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட்ஸ் அப்படின்னு சொல்லணும். அடுத்த ஹெட்டிங் பார்த்தீங்கன்னா நான் கரண்ட் லயபிலிட்டிஸ். அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய ஹெட்டிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா கரண்ட் லயபிலிட்டிஸ். இந்த 3 ஹெட்டிங்குள்ளே தான் மற்ற ஹெட்டிங்ஸ் எல்லாம் நமக்கு கவர் ஆகும். ஓகேவா? இப்போது எதெல்லாம் ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஷேர் ஹோல்டருக்கு அவரோட கேபிட்டலும் ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸும் தான் அவரோட ஃபண்டு. அதனால இதுக்குள்ளே மறுபடியும் 2 ஹெட்டிங் எழுதணும். ஓகே, நான் கரண்ட் லயபிலிட்டிஸ்னால் லாங் டேர்ம் பாரோயிங்ஸ் மட்டும்தான் நமக்கு லாங் டேர்ம் நான் கரண்ட் லயபிலிட்டிஸ். ஓகே, அடுத்து கரண்ட் லயபிலிட்டிஸ்க்குள்ளே என்னென்ன ஹெட்டிங்லாம் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷார்ட் டேர்ம் பாரோயிங்ஸ், ட்ரேட் பேயபிள்ஸ், ஷார்ட் டேர்ம் ப்ரொவிஷன், அதர் கரண்ட் லயபிலிட்டிஸ். ஓகே, ஸோ இப்போ இந்த மாதிரி ஒரு மெயின் ஹெட்டிங் பார்த்தீங்கன்னா ஈக்விட்டி லயபிலிட்டி, அதில் 3 ஹெட்டிங் தான். அதுக்குள்ளே என்னென்ன அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, இப்போது மறுபடி இந்த ஷேர் கேபிட்டலுக்குள்ளே நம்ம என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸ் எழுதணும் இது நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? அதே மாதிரி இந்த ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸில் என்னென்ன அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணணும் அதுவும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதையெல்லாம் தான் நம்ம ஒர்க்கிங் நோட்டில் எழுதிட்டு அந்த டோட்டல் எடுத்து இங்கே எழுத போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு ஷேர் கேபிட்டலுக்குள்ளே என்னென்ன ஹெட்டிங்ஸில் எழுதுவீங்க அப்படின்றத சொல்லிடுறேன். ஸோ இது வந்து மெயின் ஃபார்மேட் இல்லையா? இப்போது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த மெயின் ஃபார்மேட்டை ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் கொடுத்த உடனே எடுத்து எழுதிடுங்க, நம்பர்ஸ் எடுத்து எழுதிடுங்க. ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நோட்ஸ் டு அக்கௌண்ட்ஸ் ஆன் பேலன்ஸ் ஷீட் அப்படின்னு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும். நோட்ஸ் டு அக்கௌண்ட்ஸ். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு நோட் 1 அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஷேர் கேபிட்டலில் நோட் 1ன்னு கொடுத்துருக்கோம் இல்லையா? அதனால் நம்ம நோட் 1 அப்படின்னு போட்டு ஷேர் கேபிட்டல்னு எழுதிடணும். இந்த ஷேர் கேபிட்டலில் நமக்கு என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் எடுத்து எழுதுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆத்தரைஸ்டு ஷேர் கேபிட்டல் எவ்வளோ, இஷ்யூடு, சப்ஸ்கிரைப்டு, கால்ட் அப் கேபிட்டல் என்ன, பெய்ட் அப் கேபிட்டல் என்ன, இந்த இன்ஃபர்மேஷன்ஸை எடுத்து எழுதணும். உங்களுக்கு ஏற்கனவே இதோட மீனிங்கெல்லாம் நம்ம சொல்லி கொடுத்துருக்கோம். கம்பெனி அக்கௌண்ட்ஸில் நம்ம பார்த்துருக்கோம். ஆத்தரைஸ்டு கேபிட்டல் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனி அவங்களோட லைஃப் டைம் வரைக்கும் எவ்வளோ கேபிட்டல் வரைக்கும் இஷ்யூ பண்ணலாம் அப்படின்றது தான் ஆத்தரைஸ்டு கேபிட்டல். இப்போ அவங்களோட பிஸ்னஸ் பிளானில் அவங்களுக்கு மொத்த பிஸ்னஸ்க்கு மேபி அவங்களுக்கு 5 crore தேவைப்படுது அப்படின்னா அந்த 5 crore ஆத்தரைஸ்டு கேபிட்டல் அப்படின்னு அவங்க மென்ஷன் பண்ணிடுவாங்க பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது. ஆனால் அவங்களுக்கு ஆரம்பிக்கும் போதே அந்த 5 கோடியும் தேவைப்படாது இல்லையா? ஸோ எப்பெல்லாம் தேவைப்படுதோ அப்போ அந்த தேவையான கேபிட்டலை அவங்க இஷ்யூ பண்ணிப்பாங்க. அதுதான் இஷ்யூடு கேபிட்டல். ஓகே, ஸோ அப்போ இந்த ஆத்தரைஸ்டு கேபிட்டலை பொறுத்த வரைக்கும் நம்ம பேலன்ஸ் ஷீட்டில் காட்டணும்.
ஆனால் அதை நம்ம டோட்டலுக்கு எடுத்துக்கக்கூடாது. அந்த ஆத்தரைஸ்டு கேபிட்டலை பேலன்ஸ் ஷீட்டில் மென்ஷன் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து டபுள் லைன் கீழே போட்டுடுங்க. அதாவது இதை நம்ம டோட்டலுக்கு எடுத்துக்கலை அப்படின்றத நம்ம காட்டிடணும். ஒரு கம்பெனியோட ஆத்தரைஸ்டு கேபிட்டல் என்ன அப்படின்றது இன்ஃபர்மேஷன் கம்பெனியோட பேலன்ஸ் ஷீட் பார்க்குற ஒவ்வொருத்தருக்கும் தெரிஞ்சிருக்கணும். அதனால நம்ம இங்கே ஆத்தரைஸ்டு கேபிட்டலை எடுத்து ரெக்கார்ட் பண்ணுவோம், ஆனால் அதை நம்ம டோட்டலுக்கு எடுத்துக்க மாட்டோம். ப்ராப்ளம் போடும்போது உங்களுக்கு அதை மறுபடியும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அடுத்து நம்ம இங்கே கம்பெனியோட ஷேர் கேபிட்டலில் 2 டைப் ஆஃப் ஷேர் கேபிட்டல் இருக்குது. ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல், ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டல், அந்த மாதிரி பிரித்து எழுதிடணும். ஓகே, ஷேர் கேபிட்டல்லையே பார்த்தீங்கன்னா சில சமயம் ஒரு கம்பெனியில் ஒரு முறை வந்து 50,000 ஷேர் 100 ரூபாய் விலையில் இஷ்யூ பண்ணியிருப்பாங்க, இன்னொரு முறை வேறு இதில். ஓகேவா? ஸோ அந்த கேட்டகரியை நீங்கள் பிரித்து எடுத்து காட்டிடணும். அதில் கால்ஸ் இன் அரியர்ஸ் ஏதாவது இருந்தது அப்படின்னா நீங்கள் சப்ராக்ட் பண்ணிடணும். மற்றபடி இந்த இஷ்யூடு சப்ஸ்கிரைப்டு கேபிட்டல் இதெல்லாம் நம்ம ப்ராப்ளமில் வரும்போது உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஆனால் இந்த இஷ்யூடு சப்ஸ்கிரைப்டு கால்டப் கேபிட்டல் இந்த ஹெட்டிங் எழுதி ஈக்விட்டி ப்ரிஃபரன்ஸ் அப்படின்னு தனித்தனியாக நீங்கள் காட்டணும். அதில் கால்ஸ் இன் அரியர்ஸ் இருந்தது அப்படின்னா அதை நீங்கள் என்ன பண்ணிடணும், சப்ராக்ட் பண்ணிடணும். இதுதான் நோட் நம்பர் 1ல் இருக்கக்கூடிய ஷேர் கேபிட்டல். இப்போ நம்ம கால்ஸ் இன் அரியர்ஸ் எல்லாம் மைனஸ் பண்ணிவிட்டு இந்த ஈக்விட்டி ப்ரிஃபரன்ஸ் ரெண்டுத்தையும் டோட்டல் பண்ணிவிட்டு ஃபைனல் டோட்டல் வருது இல்லையா, அந்த ஃபைனல் டோட்டலை தான் எடுத்து இங்கே நம்ம மெயினான பேலன்ஸ் ஷீட் ஃபார்மேட் இருக்குது இல்லையா, அங்கே எடுத்து எழுதணும். அதுக்காக தான் இந்த நோட் நம்பர். ஓகே, அடுத்து நம்மளோட பேலன்ஸ் ஷீட்டில் நோட் நம்பர் 2ல் என்ன இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் இல்லையா. ஸோ இந்த ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸில் பார்த்தீங்க அப்படின்னா நிறையவே நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டியது இருக்கும். என்னென்ன அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் அப்படின்றத நீங்கள் கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, ஸோ இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணிவிட்டு ஃபைனல் டோட்டலை தான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த மெயினான பேலன்ஸ் ஷீட் இருக்கு இல்லையா, இந்த நோட் நம்பர் 2க்கு நேராக டோட்டலில் எடுத்து எழுதணும். அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் என்னென்ன அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லிடுறேன், கவனிங்க. பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அட் த பிகினிங் ஆஃப் த இயர் உங்களுக்கு வந்து ஏற்கனவே P&L அக்கௌண்ட்டில் ஏதாவது ப்ராஃபிட் ஆர் லாஸ் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அதை நீங்கள் எடுத்து எழுதிடணும். ஆட் ப்ராஃபிட் ஃபார் த இயர், இந்த இயருக்கு நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணி ப்ராஃபிட்டாக லாஸான்னு கண்டுபிடிச்சிருப்போம் இல்லையா, அதை நம்ம எடுத்து எழுதணும். ப்ராஃபிட்டாக இருந்தால் நம்ம ஆட் பண்ணணும், லாஸாக இருந்தால் நம்ம லெஸ் பண்ணணும். ஓகே, ஸோ அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸில் நம்ம அப்ராப்ரியேஷன்ஸை என்ன பண்ணணும், சப்ராக்ட் பண்ணணும். மெயினாக எதுக்காகலாம் அப்ராப்ரியேஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டரிம் டிவிடெண்ட் ஏதாவது பே பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அதை நம்ம சப்ராக்ட் பண்ணணும். அதே போல் கண்டிப்பாக கார்ப்பரேட் டிவிடெண்ட் டேக்ஸ் 17% நம்ம ப்ரொவைட் பண்ணணும். இது கம்பெனிஸ் அக்கௌண்ட்டில் ரூல்ஸ். ஓகே, இந்த கார்ப்பரேட் டிவிடெண்ட் டேக்ஸ் டிவிடெண்ட் பே பண்ணியிருந்தால் அதில் 17% டேக்ஸ் கால்குலேட் பண்ணி அதை நம்ம மைனஸ் பண்ணணும். இது ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் ஹெட்டிங் இல்லையா, ஸோ மறந்துடாதீங்க. கண்டிப்பாக இங்கே நீங்கள் ப்ராஃபிட்லேருந்து இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் பண்ணதுக்கப்புறமா மற்ற ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸையும் நம்ம இங்கே எடுத்து எழுதிடணும். ஜென்ரல் ரிசர்வ், கேபிட்டல் ரிசர்வ், ரிசர்வ் ஃபண்ட் இதையெல்லாம் அவுட்டர் காலமில் எழுதிடுங்க. இது வரைக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிவிடுங்க. இப்போ இந்த மொத்த டோட்டலை எடுத்து நம்ம நோட் நம்பர் 2 அப்படின்னு இருக்குது இல்லையா நம்மளோட பேலன்ஸ் ஷீட், இங்கே டோட்டல் எடுத்து எழுதிடணும். அடுத்து நம்மளோட பேலன்ஸ் ஷீட்டில் என்ன ஹெட்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் கரண்ட் லயபிலிட்டிஸ். இந்த நான் கரண்ட் லயபிலிட்டிஸில் லாங் டேர்ம் பாரோயிங்ஸ் மட்டும்தான். இதுக்கு நம்ம நோட் நம்பர் 3 அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஓகேவா? ஸோ இப்போ லாங் டேர்ம் பாரோயிங்ஸில் என்னென்னலாம் நம்ம இன்ஃபர்மேஷன்ஸ் எடுத்து ஆட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்செக்யூர்டு லோன், டிபென்ச்சர்ஸ், லோன் ஃப்ரம் மேனேஜிங் டைரக்டர். ஓகே, ஸோ இதெல்லாமே லாங் டேர்ம் பாரோயிங்ஸ் தான். இந்த லாங் டேர்ம் பாரோயிங்ஸ் ஏதாவது இருந்தது அப்படின்னா அதை மொத்தமாக டோட்டல் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணணும், இந்த டோட்டல் எடுத்து நோட் நம்பர் 3 மெயினாக நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறோம் இல்லையா அந்த பேலன்ஸ் ஷீட்டில் எடுத்து எழுதிடணும். பேலன்ஸ் ஷீட்டில் நம்ம இப்போ ஃபார்மேட்டில் பார்க்குற எல்லா இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு இருக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. லோன் வாங்கியிருந்தால் தான் லோன் இன்ஃபர்மேஷன் இருக்கும். சப்போஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் நில் அப்படின்னு போட்டுடலாம். ஓகே, ஸோ நோட் நம்பர் 3ல் நீங்கள் நில்லுன்னு போட்டு இங்கேயுமே நீங்கள் அமௌண்ட்டில் நில்லுன்னு காட்டலாம். இல்லைனா நீங்கள் நோட் நம்பர் 3யவே ஒமிட் பண்ணிவிட்டு ஸ்ட்ரெயிட்டாக நோட் நம்பர் 3க்கு ஷார்ட் டேர்ம் பாரோயிங்ஸ்னு நேம் கொடுத்துடலாம். ஓகே, அதுதான் நோட் நம்பரை சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு நான் சொன்னேன். நீங்கள் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகக்கூடாதுன்னா அப்படியே எல்லா நோட் நம்பரையும் மனப்பாடம் பண்ணிவிடுங்க. மெமரி பண்ணிவிட்டு எதுக்கு அமௌண்ட் இருக்கோ டோட்டல் போடுங்க. இல்லைன்னா நீங்கள் நில் போட்டுடுங்க. ஓகே, அப்படி இல்லைன்னா நீங்கள் விட்டுட்டும் எழுதலாம். ஓகே, அது உங்களோட ப்ரிஃபரன்ஸ் தான். உங்களுக்கு எந்த மெத்தட்
ப்ரிஃபரபிளோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம இங்கே ஃபார்மேட்டில் கொடுத்துருக்கிறது படி நோட் நம்பர் 4 வந்து ஷார்ட் டேர்ம் பாரோயிங்ஸ். இந்த ஷார்ட் டேர்ம் பாரோயிங்ஸில் என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸ் கவர் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேங்க் ஓவர் டிராஃப்ட். ஓகே, ஸோ இன்ஃபர்மேஷன் கொடுத்துருந்தாங்கன்னா அதை டோட்டல் பண்ணி நம்ம இங்கே பேலன்ஸ் ஷீட்டில் ஷார்ட் டேர்ம் பாரோயிங்ஸ்க்கு நேராக என்ன பண்ணிடணும், அந்த டோட்டல் எடுத்து எழுதிடணும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ட்ரேட் பேயபிள்ஸ் அடுத்த ஹெட்டிங். இந்த ட்ரேட் பேயபிள்ஸ்குள்ளே என்னென்ன ஐட்டம்ஸ் இருக்குதுன்னு பாருங்கள். நம்ம கிரெடிட்டார்ஸ்னு சொல்லலாம், சன்ட்ரி கிரெடிட்டார்ஸ்னு சொல்லலாம், ட்ரேட் கிரெடிட்டார்ஸ்னு சொல்லலாம். ஓகே, ஸோ கிரெடிட்டார்ஸ் இன்ஃபர்மேஷன், அக்கௌண்ட்ஸ் பேயபிள், பில்ஸ் பேயபிள், இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாத்தையுமே நம்ம எடுத்து ட்ரேட் பேயபிள்ஸில் எழுதிடணும். இந்த ஐட்டம்ஸ்க்குரிய அமௌண்ட் எல்லாத்தையும் ஆட் பண்ணி டோட்டல் எடுத்து நீங்கள் எழுதணும். ஓகே, ஸோ அடுத்து இந்த கரண்ட் லயபிலிட்டிஸ் தான் இது. கரண்ட் லயபிலிட்டிஸில் ஷார்ட் டேர்ம் ப்ரொவிஷன்ஸ். எதெல்லாம் ஷார்ட் டேர்ம் ப்ரொவிஷன்ஸ்னு பார்த்தீங்கன்னா ப்ரொவிஷன் ஃபார் டாக்ஸேஷன், ப்ரப்போஸ்டு ஈக்விட்டி டிவிடெண்ட், ப்ரப்போஸ்டு ப்ரிஃபரன்ஸ் டிவிடெண்ட். ஓகே, இது எல்லாமே ஷார்ட் டேர்ம் ப்ரொவிஷன்ஸ். இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அதை நீங்கள் நோட் நம்பர் 6 ஷார்ட் டேர்ம் ப்ரொவிஷன்ஸ் அப்படின்னு எழுதி இதோட டோட்டல் பண்ணிக்கோங்க. லயபிலிட்டிஸில் இந்த ஹெட்டிங்கில் எடுத்து அந்த டோட்டலை போட்டுடுங்க. அடுத்து நோட் நம்பர் 7 நம்ம ஃபார்மேட் படி என்னன்னு பார்த்தீங்கன்னா அதர் கரண்ட் லயபிலிட்டிஸ். எதெல்லாம் அதர் கரண்ட் லயபிலிட்டிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டரிம் டிவிடெண்ட், அடுத்து பார்த்தீங்கன்னா கார்ப்பரேட் டிவிடெண்ட் டேக்ஸ் பேயபிள், டிபென்ச்சர் இன்ட்ரெஸ்ட் அவுட்ஸ்டாண்டிங், அவுட்ஸ்டாண்டிங் வேஜஸ், சேலரிஸ், அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ், இன்கம் ரிசீவ்ட் இன் அட்வான்ஸ், இது எல்லாமே அதர் கரண்ட் லயபிலிட்டிஸ். ஸோ இந்த இதில் என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கோ அதுக்கு மட்டும் நீங்கள் எடுத்து எழுதி டோட்டல் பண்ணி கரண்ட் லயபிலிட்டிஸில் காட்டிடுங்க. ஓகே, ஸோ இப்போ நோட் நம்பர் 7 வரைக்கும் நமக்கு பார்த்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா லயபிலிட்டிஸ் அப்படின்ற ஹெட்டிங்குள்ளே வருது. இந்த லயபிலிட்டிஸில் இருக்கக்கூடிய இந்த 3 இருக்குது இல்லையா, ஷேர் ஹோல்டர் ஃபண்ட், நான் கரண்ட் லயபிலிட்டி, கரண்ட் லயபிலிட்டி, 3 டோட்டலும் கண்டுபிடிச்சி ஆட் பண்ணிக்கோங்க. அது லயபிலிட்டிஸோட டோட்டல். அதே மாதிரி அசட்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 பிரிவு தான் காட்டியிருக்காங்க, நான் கரண்ட் அசட்ஸ், கரண்ட் அசட்ஸ். ஆனால் நான் கரண்ட் அசட்ஸ்க்குள்ளே எதெல்லாம் கவர் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேஞ்சிபிள் அசட்ஸ், இன்டேஞ்சிபிள் அசட்ஸ், நான் கரண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், இந்த 3மே நான் கரண்ட் அசட்ஸ். கரண்ட் அசட்ஸ் அப்படின்ற ஹெட்டிங்குள்ளே என்னென்னலாம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரேட் ரிசீவபிள்ஸ், ஷார்ட் டேர்ம் லோன்ஸ் அண்ட் அட்வான்சஸ், அதர் கரண்ட் அசட்ஸ், க்ளோசிங் ஸ்டாக், கேஷ் அண்ட் கேஷ் ஈக்குவலண்ட், இதெல்லாமே கரண்ட் அசட்ஸுக்குரிய இன்ஃபர்மேஷன். இப்போ இந்த ஒவ்வொரு ஹெட்டிங்குள்ளேயும் என்னென்ன ஐட்டம்ஸ் வரும், எதெல்லாம் டேஞ்சிபிள் அசட்ஸ்னு தெரிஞ்சுக்கலாம், எதெல்லாம் இன்டேஞ்சிபிள் அசட்ஸ்ன்னு தெரிஞ்சுக்கலாம். ஓகே, நோட் நம்பர் பார்த்துக்கோங்க. டேஞ்சிபிள் அசட்ஸுக்கு ஒர்க்கிங் நோட் நம்பர் 8. ஓகே, இன்டேஞ்சிபிள் அசட்ஸ்க்கு 9, கரண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் 10, trade receivable 11, short term loans and advances 12, current assets, other current assets 13, closing stock 14, cash and cash equivalent க்கு note number 15. ஓகே, இப்போ இந்த ஒவ்வொரு நோட் நம்பருக்கு உரிய ஐட்டம்ஸ் என்னென்ன அப்படின்றத நம்ம டிஸ்கஸ் பண்ணிடலாம். பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம எதெல்லாம் டேஞ்சிபிள் அசட்ஸ் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஓகே, டேஞ்சிபிள் அசட்ஸ் அப்படின்னு சொல்லும்போது லேண்ட் அண்ட் பில்டிங், ஃபர்னிச்சர், plant and machinery, freehold premises, freehold land, tools, loose tools, இது எல்லாமே tangible assets. இந்த tangible assets எல்லாத்துக்குமே depreciation இருந்தால் நீங்கள் என்ன பண்ணிடணும், subtract பண்ணிடணும். எந்தெந்த டேஞ்சிபிள் அசட்ஸ் கொடுத்துருக்காங்களோ அந்த ஐட்டம்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி இதோட டோட்டலை நம்ம நோட் நம்பர் 8ல் காட்டிடணும். ஓகே, ஸோ அடுத்து நம்ம நோட் நம்பர் 9க்குரிய இன்ஃபர்மேஷன் என்னன்னு பாருங்கள். நோட் நம்பர் 9ல் இன்டேஞ்சிபிள் அசட்ஸ். எதெல்லாம் இன்டேஞ்சிபிள் அசட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குட்வில், பேட்டன்ட் ரைட், காப்பி ரைட், இதில் என்ன இன்ஃபர்மேஷன்ஸ் நம்மக்கிட்ட இருக்கோ அதையெல்லாம் நம்ம எடுத்து எழுதி டோட்டல் பண்ணிடணும். அது நோட் நம்பர் 9க்குரிய டோட்டல். நோட் நம்பர் 10ல் பார்த்தீங்கன்னா நான் கரண்ட் இன்வெஸ்ட்மெண்ட். எதெல்லாம் நான் கரண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் இன் ஷேர்ஸ், இன்வெஸ்ட்மெண்ட் இன் கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ், அதர் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், இதெல்லாம் நான் கரண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். ஸோ இதுக்குரிய டோட்டல் பண்ணுங்கள். இந்த டோட்டல் எடுத்து நீங்கள் என்ன பண்ணணும், பேலன்ஸ் ஷீட்டோட டோட்டலில் மெயினில் எழுதிடணும். ட்ரேட் ரிசீவபிள்ஸ். ஸோ இந்த ட்ரேட் ரிசீவபிள்ஸில் மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா ஃபைனல் அக்கௌண்ட்ஸில் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் எதுக்கு அதிகமாக பண்ணுவோம்னா சன்ட்ரி டெட்டாஸ் இல்லையா. ஸோ இந்த டெட்டாஸில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நியூ பேட் டெப்ஸ் இருந்தது அப்படின்னா சப்ராக்ட் பண்ணணும். நியூ ப்ரொவிஷன் ஃபார் பேட் அண்ட் டவுட்ஃபுல் டெப்ஸ் இருந்தால் மைனஸ் பண்ணணும். நியூ ப்ரொவிஷன் ஃபார் டிஸ்கவுண்ட் அண்ட் டெட்டாஸ் இருந்தால் என்ன பண்ணணும், சப்ராக்ட் பண்ணணும். இந்த நியூ அப்படின்றதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா உங்களுக்கு ப்ராப்ளமில் வந்து இன்ஃபர்மேஷன்ஸ் கீழே அட்ஜஸ்ட்மெண்ட்ஸில் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அதை வந்து நம்ம நியூ இன்ஃபர்மேஷன்னு சொல்லுவோம். அதனால தான் அதை நியூ பேட் டெப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், நியூ ப்ரொவிஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஒரு வேளை ப்ராப்ளமில்
உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் ட்ரையல் பேலன்ஸ்லேயே கொடுத்துருந்தா அது வந்து ஓல்டு அப்படின்னு சொல்லணும். ஓகே, அண்ட் இந்த கேல்குலேஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ராப்ளம் போடும்போது சன்ட்ரி டேட்டாஸை இன்னுமே நீங்கள் புரிகிற மாதிரி நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லி கொடுத்துட்றேன். அடுத்து ட்ரேட் ரிசீவபிள்ஸில் வேறு என்னென்ன ஐட்டம்ஸ் எல்லாம் இன்க்ளூட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பில்ஸ் ரிசீவபிள்ஸ், அக்கௌண்ட்ஸ் ரிசீவபிள்ஸ். ஓகே, ஃபைனலாக இந்த ட்ரேட் ரிசீவபிள்ஸில் எல்லா அட்ஜஸ்ட்மெண்ட்டும் பண்ணிவிட்டு இன்ஃபர்மேஷன்ஸை ஆட் பண்ணிவிட்டு அந்த டோட்டலை எடுத்து நம்ம இங்கே நோட் நம்பர் எதில் எழுதணும், 11ல் எடுத்து எழுதிடணும். ஓகே, அடுத்து 12ல் ஷார்ட் டேர்ம் லோன்ஸ் அண்ட் அட்வான்சஸ். எதெல்லாம் ஷார்ட் டேர்ம் லோன்ஸ் அண்ட் அட்வான்சஸ்னால் ப்ரீபெய்டு எக்ஸ்பென்சஸ், அக்ரூடு இன்கம் ஆர் அவுட்ஸ்டாண்டிங் இன்கம். ஓகே, அடுத்து நோட் நம்பர் 13 அதர் கரண்ட் அசட். எதெல்லாம் கரண்ட் அசட் தவிர மற்ற அசட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா டிஸ்கவுண்ட் ஆன் டிபென்ச்சர், டெக்னிக்கல் நோ ஹவ், ப்ரமோஷன் எக்ஸ்பென்சஸ், இன்கம் டேக்ஸ் பெய்டு அண்டர் டிஸ்பியூட். ஓகே, இதெல்லாம் அதர் கரண்ட் அசட்ஸ். இதுக்கும் டோட்டல் பண்ணி நம்ம பேலன்ஸ் ஷீட்டில் டோட்டலை மட்டும் எடுத்து எழுதணும். அடுத்து நோட் நம்பர் 14ல் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் க்ளோசிங் ஸ்டாக் ஆர் இன்வென்டரி. ஸ்டாக்குன்னு சொல்லலாம், இன்வென்டரி அப்படின்னும் சொல்லலாம். ஓகே, உங்களுக்கு க்ளோசிங்னும் கொடுத்துருப்பாங்க, இல்லை அட் த எண்ட் அப்படின்னும் கொடுத்துருப்பாங்க. ஓகே, ஸோ இதோட டோட்டல் எடுத்து நம்ம அங்கே பேலன்ஸ் ஷீட்டில் எழுதணும். கடைசி நோட் நம்பர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நோட் நம்பர் 15. ஓகே, கேஷ் அண்ட் கேஷ் ஈக்குவலண்ட். ஸோ இந்த ஹெட்டிங்குள்ளே எதெல்லாம் கவர் ஆகும்னா கேஷ் இன் ஹேண்ட், கேஷ் அட் பேங்க், பேங்க் பேலன்ஸ், கேஷ் பேலன்ஸ், பேங்க் கரண்ட் அக்கௌண்ட், இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அதெல்லாம் நோட் நம்பர் 15க்கு கீழே வர வேண்டிய ஐட்டம்ஸ். ஸோ இதுக்கும் டோட்டல் கண்டுபிடிச்சி நீங்கள் பேலன்ஸ் ஷீட்டில் எழுதிட்டு இப்போ பேலன்ஸ் ஷீட்டில் நமக்கு நான் கரண்ட் அசட்ஸ், கரண்ட் அசட்ஸ் இல்லையா, இது ரெண்டோட டோட்டல் மொத்த டோட்டலை ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லயாபிலிட்டிஸோட டோட்டலும் அசட்ஸோட டோட்டலும் வந்து ஈக்குவலாக இருக்கும். ஃபார்மேட் ஆஃப் பேலன்ஸ் ஷீட்டை நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஒரு முறை நான் ஞாபகப்படுத்துகிறேன். நீங்கள் என்ன பண்ணலான்னா இந்த 15 நோட் நம்பரையும் அப்படியே ஞாபகம் வச்சு அப்படியே மனப்பாடமாக எழுதிட்டு எதுக்கு டோட்டல் இருக்கோ அதுக்கு டோட்டல் போட்டுடலாம், இல்லாததுக்கு நீங்கள் நில் அப்படின்னு காட்டிடலாம். அந்த நோட்லேயும் அதே மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும், இங்கேயும் போடணும். ஓகே, அப்படி இல்லை அப்படின்னா இன்ஃபர்மேஷன் இல்லாததுக்கு நீங்கள் அந்த நம்பர்ஸை விட்டுட்டு மற்றதுக்கு அந்த நோட் நம்பரை மாற்றிடலாம். ஓகே, ஸோ அந்த மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணும்போது நோட் ஒர்க்கிங் நோட்டில் அதே நம்பர் இருக்கணும். ஓகே, நீங்கள் ட்ரேட் பேபிள்ஸ்க்கு இங்கே என்ன நம்பர் கொடுக்குறீங்களோ அதுதான் அங்கே ஒர்க்கிங் நோட்லேயும் இருக்கணும். இந்த 2 மெத்தடில் எதை ஃபாலோ பண்ணுறது அப்படின்றது உங்களோட விருப்பம். இன்றைக்கி நம்ம பேலன்ஸ் ஷீட்டோட ஃபார்மேட்டை டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு டவுட்ஸ் ஏதாவது இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நன்றி.